அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் அவிச்ச முட்டையை கட் பண்ணி வச்சு எக் கட்லெட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை அவிச்சு வச்சுட்டு தோடு நீக்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு துவையல் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு மாதிரி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லி இலை, கொஞ்சம் புதினா, ருசிக்கு சால்ட்டு, லெமன் ஜூஸு அல்லது வினிகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி கட்டியாக வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டையில் இந்த துவையலை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டு முட்டையை 2 முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. பெப்பர் சால்ட்டு போட்டு அதில் இந்த உருண்டையை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் தூளை நல்லா போட்டு புரட்டி எடுத்துட்டு மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான எக் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சாஸ் எதுவுமே தேவையில்லை, விருப்பப்பட்டால் கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான எக் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு சந்திக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.